ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள அரசியல் விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயலாளர் ஜெஃப்ரின் பெல்மனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இடையில் இன்று கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகளான மீள்குடியேற்றம், காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமல் போனோர் விடயம், புதிய அரசியல் ஜாப்பு உள்ளிட்ட விடயங்களை நிறைவேற்றுவதில் கடந்த கால அரசிற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் வித்தியாசம் இல்லை எனவும் இரா சம்பந்தன் தெரிவித்தார். ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையினால் இலங்கை அரசாங்கத்துடைய சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை அமல்படுத்துவதற்காக நாங்கள் சம்மதம் கொடுத்தார்கள். தற்பொழுது 4 மாதங்கள் கழிந்துவிட்டன. ஆனால் ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் காணாது. முன்னேற்றம் துரிதமாக நடைபெற வேண்டும். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தீர்மானத்தில் கூட அரசியல் தீர்வு சம்பந்தமாக, அரசியல் சாஸ்திர திருத்தம் சம்பந்தமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வதேச சமூகம் தன்னால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும். மற்ற மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், காணாமல் போன மக்களுடைய பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், கைதிகளுடைய பிரச்சனைகள், பயங்கரவாத தடைச்சட்ட பிரச்சனை, மக்களுடைய மீள்குடியேற்றம், வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, பல விடயங்கள், இந்த கர்மங்கள் எல்லாவற்றிலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு முந்தைய அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு வித்தியாசம் இருந்த போதிலும் கூட இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எமது மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. பல கர்மங்களில் அரசாங்கம் இதழில் செய்திருப்பதை பார்க்க கூடுதலாக செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இந்த பிரச்சனைகளும் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். இதிலும் சர்வதேச சமூகம் தனது அழுத்தத்தை செலுத்த வரும். நாங்கள் எங்களுடைய தொடர்புகள் தொடரும். அதை இன்னும் நாங்கள் துரிதப்படுத்துவோம். அதை இன்னும் நாங்கள் உறுதி செய்வோம். நல்ல சந்திப்பு. எங்களுடைய சந்திப்பு சம்பந்தமாக பல விடயங்களை தான் ஐக்கிய நாடு சபைகளுடைய செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடி அவருக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து சில நடவடிக்கைகள் நடைபெறலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நிலையில் புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்திற்கு இதுவரை ஒத்துழைப்பு வழங்காத அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் முன்வைத்தார். பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்ற ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டு அந்த அரசியல் சாசன சபை தன்னுடைய நடவடிக்கை குழுவின் மூலமாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கி உபகுழுக்களுடைய உதவியுடன் நாங்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த கர்மம் நடைபெறுது. ஆனபடியால் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வோம். எங்களுடைய பங்களிப்பும் மற்றவர்களுடைய பங்களிப்பும் தற்பொழுது ஒத்துழைக்காதவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரு முடிவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படி ஒரு முடிவு வராவிட்டால் நாங்கள் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்போம்.